வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் சேனல் வியூ. இன்றைக்கி நம்ம பேச போகிறது ரொம்பவே ஷாக்கிங்கான அண்ட் ரீசெண்டாக இந்தியாவில் நடந்த ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான ஏர் கிராஷஸை பற்றி தான். அதுதான் ஏர் இந்தியா ஃப்ளைட் AI-171. அகமதாபாத்லேருந்து புறப்பட்ட இந்த ஃப்ளைட்டோட விபத்தில் மொத்தமாக 270க்கு மேற்பட்ட பேர் அவங்களோட வாழ்க்கையை இழந்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அதுவும் ஒரு நார்மலான ஃப்ளைட் ஒரு நிமிஷத்துக்குள்ள எப்படி இவ்வளோ பெரிய டிசாஸ்டராக மாறுச்சு? இதெல்லாம் ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூன் 12, 2025 நேரம் சரியாக 1:38 இருக்கும். ஏர் இந்தியாவோட ஃப்ளைட்டான AI-171 போயிங் 787 ட்ரீம் லைனர் பிளேன் தான் இது டேக் ஆஃப் ஆகுது அகமதாபாத்தில் இருக்கிற சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருந்து. இது லண்டன் கேட்விக் ஏர்போர்ட்டுக்கு போகுது. இந்த ஃப்ளைட்டில் இருந்தது மொத்தமாக 240க்கு மேற்பட்ட பேசஞ்சர்ஸ் அண்ட் க்ரூவோட. பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, டேக் ஆஃப் ஆன உடனேயே இந்த பிளேன் மேடே சிக்னல் கொடுத்து கீழே க்ராஷ் ஆகுது. அதுவும் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத பிஜே மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டல் பில்டிங் மேலே இது க்ராஷ் ஆகுது. இந்த ஃப்ளைட்டில் முன்னாடி சொன்ன மாதிரி மொத்தமாக 242 பேசஞ்சர்ஸ் அண்ட் க்ரூவோட இருந்திருக்காங்க. அதில் 241 பேருமே அவங்களோட வாழ்க்கையை இழந்திருக்காங்க. இந்த ஃப்ளைட் விழுந்த பிளேஸில் இருந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ், ஜூனியர் டாக்டர்ஸ், பசங்க, அது மட்டும் இல்லாமல் 33க்கும் மேற்பட்ட சிவிலியன்ஸ் கூட அதிலிருந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. பட் இங்கே நடந்த ஒரே ஒரு மிராக்கிள் என்னென்னா, ஒரே ஒரு பர்சன் மட்டும் உயிரோட தப்பிச்சிருக்காரு. அவரோட பேர் தான் விஸ்வாஸ் குமார் ரமேஷ். இவர் ஒரு பிரிட்டிஷ் இந்தியன். இவர் அந்த ஃப்ளைட்டில் சீட் நம்பர் 11A இருந்திருக்காரு. அவர் எமர்ஜென்சி எக்ஸிட் கிட்ட உட்கார்ந்து இருந்திருந்தாரு. அந்த பிளேன் ஹிட் ஆகும் போது எப்படியோ அவர் அதிலிருந்து ஜம்ப் பண்ணி வெளியே வந்திருக்காரு. இன்ஜுரிஸ் இருந்தாலுமே அவர் உயிரோட இருந்திருக்காரு. இந்த கொடூரமான விஷயத்தை பற்றி அவர் சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, இந்த ஃப்ளைட் ஏரில் மூவ் ஆகாத மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. சடன்லி ஒரு பெரிய சத்தம் அவருக்கு கேட்டிருக்கு. அதுக்கப்புறமா அப்படியே அவர் அந்த எக்ஸிட் டோரால் வெளியே பாஞ்சிருக்காரு. ஸோ இது ஒரு நார்மலான ஜம்ப் இல்லை. இந்த பிளேன் க்ராஷ் ஆகுறப்ப அவரோட லைஃபை சேவ் பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்குள்ள அவர் பாஞ்சு அவரோட உயிரை காப்பாற்றிருக்காரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பிளேன் விழுந்தது பிஜே மெடிக்கல் ஹாஸ்டல். அந்த ஏரியாவில் இருந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ், ஜூனியர் டாக்டர்ஸ், சின்ன குழந்தைங்க கூட இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரெஸ்கியூ டீம் நிறைய பெரிய கஷ்டத்தோட தான் வந்து இந்த ஃபயரை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமாவும் அந்த பாடிஸ் எல்லாம் ரொம்பவே டேமேஜ் ஆகிட்டா இருந்திருக்குதான். ஸோ இது யாரோட பாடிஸ்னு கூட கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு. அதனால இப்போ DNA டெஸ்ட் மூலியமாக தான் இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு ஜஸ்ட் பிளேன் கிராஷ்னு சொல்ல முடியாது. இது ஒரு ஃபுல் ஸ்கேல் ட்ராஜடின்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ஃபியூச்சர் டாக்டர்ஸ் எல்லாருமே ஒரு நிமிஷத்தில் அழிஞ்சு போயிருக்காங்க. இந்த ஃப்ளைட் கிராஷ்க்கு அப்புறமா ரெஸ்கியூ டீம் இந்த ஃப்ளைட்டோட டேட்டா ரெக்கார்டரான ஒரு பிளாக் பாக்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விபத்து நடக்க முன்னாடி இந்த ஃப்ளைட்டில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்ன ஃபுல் டேட்டாவுமே அதுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் ஸ்டேட்டஸ் இன்னுமே அண்டர் ரிவ்யூவில் தான் இருக்குது. இந்தியா, UK, US டீம் எல்லாரும் சேர்ந்து இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட மெயின் கொஷன் என்னன்னா, இந்த விபத்து எப்படி நடந்துச்சு? டாடா குரூப் ஏர் இந்தியா சைட்ல இருந்து இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களோட ஃபேமிலிஸ்க்கு 1 கோடி நஷ்ட ஈடு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓவரால் இந்தியாவில் இருக்கிற ஏர் இந்தியா 787 பிளான்ஸ் எல்லாம் ரீசெக் பண்ணுறதுக்காக ஆர்டர்ஸும் வந்திருக்கு. அதுக்கப்புறமா பப்ளிக் சேஃப்டி, ஏர்போர்ட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ், பைலட் ட்ரைனிங், இது எல்லா விஷயத்துலையுமே ரீசெக் பண்ணுறதுக்கான ஆர்டர்ஸும் வந்திருக்கு. இந்த ஏர் இந்தியா AI-171 கிராஷ் ஒரு ஜஸ்ட் டெக்னிக்கல் ஃபெயிலியரால் மட்டும் நடந்ததில்லை. இது ஒரு ரிமைண்டராக இருக்குது. நம்மளோட லைஃப்பில் என்ன தான் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்திருந்தாலும் ஒரு சின்ன மிஸ்டேக், ஒரு சின்ன ஃபால்ட் எத்தனையோ பேரோட உயிரை பறிக்கும்ன்றதுக்கான ஒரு ரிமைண்டர். லெட்ஸ் ப்ரே ஃபார் த சோல்ஸ் லாஸ்ட். லெட்ஸ் சப்போர்ட் த சர்வைவர்ஸ் and let's hope answer comes soon. Justice and change both are needed.